கிழக்கிழங்கையின் அரசியல் வரலாற்றில் ஒரு காலத்தில் தேசிய அரசியலில் அதிகமாக பேசப்பட்ட ஊர் சாய்ந்தமருதூர் இன்று அரசியலில் அனாதையாக்கப்பட்டிருப்பது ஏன்? சாய்ந்தமருதூர் மக்கள் தங்களுடைய அரசியல் அதிகாரத்தையும் அரசியல் முகவரியையும் இழந்து நிற்பதற்கான பின்னணி காரணம் என்ன? வெறும் வாக்கு போடுகின்ற இயந்திரங்களாக மாத்திரம் சாய்ந்தமருதூரும் சாய்ந்தமருது மக்களும் பயன்படுத்தப்படுகின்றார்களா? இன்றைய வாய்ஸ் ஆஃப் த ட்ரைப்ஸ் நிகழ்ச்சியினூடாக அலசி ஆராய்கின்றது டியூப் லீடர். இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலே சுதந்திரத்துக்கு பின் முதல் தடவையாக கல்முனை தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றுக்கொண்ட ஊர், பெருமைமிக்க ஊர் சாய்ந்தமருதூர் தான். 1947 தொடக்கம் 1977 வரைக்கும் கல்முனை தொகுதியினுடைய அரசியல் அரியாசனம் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கோலோற்றி கொண்டு கல்முனை தொகுதியை உள்ளடக்கிய ஒவ்வொரு ஊர்களுக்கும் சமமான சேவைகளையும் சமமான பங்களிப்புகளையும் வழங்கிய ஊரும் இந்த சாய்ந்தமருதூர் தான். இலங்கையை ஆட்சி செய்த செனரத் மன்னனுடைய நம்பிக்கை மிக்க ஊராகவும் நம்பிக்கை மிக்க மக்களாகவும் சாய்ந்தமருதூர் மக்கள் திகழ்ந்தார்கள் என்பது வரலாற்று உண்மை. இப்படிப்பட்ட அரசியல் வரலாற்றை கொண்ட ஊர் தங்களை தாங்களே ஆள்வதற்கு ஒரு உள்ளூராட்சி சபைக்காக இலங்கையினுடைய தேசிய மற்றும் முஸ்லிம் சிறுபான்மை கட்சிகளிடம் ஜனநாயக ரீதியில் அணுகி போராட்டம் நடத்தி தங்கள் வாக்குகளுக்கு அரசியல் கட்சிகளால் அங்கீகாரம் இல்லை என்பதை உணர்ந்த மக்கள் இன்று சிறுபான்மை முஸ்லிம் அரசியலில் அதிருப்தி அடைந்திருப்பதுதான் துரதிர்ஷ்டவசமான ஒரு விடயம். சாய்ந்தமருதூருக்கான உள்ளூராட்சி சபையை அல்லது சாய்ந்தமருதூர் மக்களுக்கான உள்ளூராட்சி மன்றத்தை பெறுவதற்கு 1988க்கு பிறகு எந்த கட்சிகளுக்கெல்லாம் சாய்ந்தமருது மக்கள் வாக்களித்தார்களோ அந்த கட்சிகள் எல்லாம் சாய்ந்தமருது மக்களை கைவிட்டிருக்கின்ற நிலையில் சாய்ந்தமருதனுடைய அடுத்த அரசியல் நகர்வு என்ன என்பதுதான் இன்றிருக்கின்ற மிக முக்கியமான கேள்வியாக அரசியல் அரங்கிலே இருக்கின்றது. அரசியல் அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருந்த MS காரியப்பர் மற்றும் MC அகமது ஆகியோரின் அதிகார முற்றுகைக்கு பிறகு சாய்ந்தமருது மக்களுக்கும் மண்ணுக்கும் 2 தடவைகள் தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கிடைத்தது. அந்த 2 தடவைகளும் தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்ற உறுப்புரிமை கிடைப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றது. அந்த காரணங்களையும் நாங்கள் விரிவாக ஒரு தொகுப்பிலே ஆராயலாம். ஆனால் ஜனநாயக ரீதியாக சாய்ந்தமருது மக்கள் வாக்களித்து பெற்றுக்கொண்ட மாநகர முதல்வர் பதவி, மாகாண முதல்வர் பதவி, இதனை பெறுவதற்கான சூழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டு அதிகாரம் பறித்தெடுக்கப்பட்ட மருதூர் அரசியல் பிரதிநிதிகள் அனாதையாக்கப்பட்டார்கள் என்பதும் கசப்பான உண்மை. சில அரசியல் கட்சிகளின் அதிகார மேலாண்மையும் ஒழுக்காற்று நடவடிக்கைகளும் சாய்ந்தமருதூர் மக்கள் மீதுதான் அதிகமாக பாய்ந்திருக்கின்றது. ஒரு ஊரின் அறியாமையை, பலவீனத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தலைவர்கள் வாக்குகளுக்காக மாத்திரம் சாய்ந்தமருதூரை அடிமையாக்கினார்கள் என்பதும் கசப்பான உண்மை. சாய்ந்தமருதூர் தங்களின் உள்ளூராட்சி மன்ற கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு இறுதியாக பயன்படுத்திய ஜனநாயக ரீதியிலான வழிதான் தேசிய காங்கிரஸ் மற்றும் அதன் தலைமை ALM அதாவுல்லா. இதற்கு காரணம் 1994க்கு பிறகு சாய்ந்தமருதூருடைய அரசியல் அபிவிருத்தி கட்டமைப்பிலே ஓரளவு ஆதிக்கம் செலுத்தியவர் முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் ALM அதாவுல்லா. சாய்ந்தமருதூருக்கான நகரசபை வர்த்தமானியை பெறுவதற்கும் இறுதி நேரத்தில் கை கொடுத்தவரும் அதாவுல்லா என்பது மறக்க முடியாத உண்மை. அந்த வர்த்தமானி அறிவித்தல் அரசால் இடைநிறுத்தப்படுவதற்கு பின்னணியாக நின்ற முஸ்லிம் அரசியல்வாதிகள் யார் என்பதையும் நாம் எதிர்காலத்தில் பேசியிருக்கின்றோம். இறுதியாக நடந்த பொதுத் தேர்தலில் தேசிய காங்கிரசுக்கும் அதன் தலைமைக்கும் சாய்ந்தமருது மாளிகைக்காடு மக்கள் 12,000 வாக்குகளை வழங்கியிருந்தார்கள். அந்த வாக்குகளை பெற்றுக் கொடுத்தவர் தேசிய காங்கிரசின் பொதுத் தேர்தல் வேட்பாளர் ALM சலீம் அவர்கள். அந்த வாக்குகள் தனது வெற்றிக்கு பங்களிப்பு வழங்கவில்லை என்பது பாராளுமன்ற உறுப்பினர் ALM அதாவுல்லா அவர்கள் பல இடங்களில் பதிவு செய்திருக்கின்றார். இந்த பதிவினூடாக சாய்ந்தமருது மற்றும் சாய்ந்தமருது மக்கள் அதிருப்தி அடைந்தார்கள் என்பதும் உண்மை. ஏன் அப்படி அதாவுல்லா பேசினார் என்பது ஆழமாக ஆராயப்பட வேண்டிய விடயம். ஆனால் ஏனைய கட்சிகளைப் போன்று அதாவுல்லாவும் சாய்ந்தமருதூரை தன் தேர்தலுக்காக பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றாரா எனும் கேள்வி சாய்ந்தமருது மக்களிடையே நீண்ட காலமாக ஒலிக்கின்ற கேள்வி. அந்த கேள்விக்கான விடையைத்தான் இறுதியாக நடந்து முடிந்த பொதுத் தேர்தலில் தேசிய காங்கிரஸ் வேட்பாளராக களமிறங்கிய DS சலீம் அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை தன் இல்லத்தில் தன் ஆதரவாளர்களுடன் மனம் திறந்து பேசியது. ஈட்டிலே தேசிய காங்கிரசினுடைய பொது தேர்தல் வேட்பாளராக களமிறங்கிய DS சலீம் அவர்களுடைய இல்லத்திலே எடுக்கப்பட்ட முடிவு மக்கள் காங்கிரஸோடும் மக்கள் காங்கிரசினுடைய தலைமை ரிஷாட் பதியுதீனோடும் இனி எதிர்காலத்தில் இணைந்து செயற்படுகின்ற முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது.
எந்த பின்னணியிலே தான் மக்கள் காங்கிரஸ் சாய்ந்த மருதூருக்கு என்ன செய்தது? மக்கள் காங்கிரசுடைய தலைமை ரிஷாட் பதியுதீன் சாய்ந்த மருதூர் மக்களுக்கு என்ன செய்தார்? எதிர்காலத்திலே ஆராயப் போகின்றது டியூப் லீடர். மற்றும் ஒரு தொகுப்பினூடாக உங்களை டியூப் லீடர் பக்கத்தினூடாக சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.